ஏண்டி என்ன பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை இப்படியே போட்டுறோன்னு இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை? இல்லை சார், இல்லை நேற்று இப்படி பேசிட்டு இருக்கிறியே, அதுதான் கேட்குறேன். என்ன வாங்கிட்டு வந்த இன்னைக்கு? உனக்கு எப்பயும் பிடிக்கிற மாதிரி தான் ஆயிதான். ரொம்ப பிடிக்குமில்லடி. என்னது? டீ ஓங்கி இழுத்து போடுவேன். என்ன நீ அதான் இருந்தாலும் ஒழுக்கமா பேசுற மாதிரி இருந்தா பேசு, இல்லைன்னா நீ அங்கே இரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. ஃப்ரீயா இருக்க போ போ, பேசிக்கிறேன் போ. அப்படியே இழுத்து சாத்திடுவேன், மூச்சு முட்டையே செத்து போயிடுவா. பரவாயில்லையா? ஒழுங்கா பேசணும் என்கிட்டலாம். யாரு கட்டுனா வாங்கி தான் கொடுத்தாகணும். நேத்து நான் உங்களுக்கு கேட்டேன். என்னன்னு கேட்டேன்? பையன் இருக்கிறனால உன்னிட்ட வந்து இழிச்சுக்கிட்ட லைட்டா பேசின மாதிரி இருந்தது. இல்லைன்னா நான் பேசி இருக்கவே மாட்டேன். அதுவும் சௌகரியம் இல்லவும் சௌகரியம். அப்படித்தான் இழுப்பேன். நீ ஒரு பிய வேணாம், நீ தின்னு. நீ தின்னு. உன் பையன்ட்ட வாங்கிட்டு ரொம்ப ஹாஸ்டல் ஒன்னும் தேவையில்லை. என்ன மூஞ்சி மார்க்கெட்டையும் பாரு. திட்டுறதுக்கு மட்டும் வக்கணமேரா பேசுற, கிளிய பேசுற. எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கிற? என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற? எங்க அம்மாவை ஏன் இழுக்கிற? நீ எங்க அம்மாவை ஏன் இழுக்கிற? பால் குடிச்சு வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு மயிரை நான் துரோகம் பண்ணல. நான் துரோகம் பண்ண ஒண்ணு சமாதானம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ ஏன் பேச? நீ போ முதல் வேலையை பார்த்துட்டு. இன்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமைனாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், பெரிய கரலக்கட்டையை தூக்கி உன் மண்டையை உடச்சு விட்டுருவேன். தூக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? தூக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? கட்டிக்குவேன். அதை மட்டும் கட்டிட்டா மட்டும் போதுமா? எதுக்கு அடுத்தது என்னை சம்பாரிச்சு போடு, நான் தரேன் அப்படிதான் நீ சொல்லுவ. வேற என்ன சொல்லுவ? சம்பாரிச்சு போடு அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து தாலி கட்டிட்டேன், நீ தான் இனிமேல் புருஷன், நீ போய் வெளியில போய் வேலைக்கு போ அப்படின்னு நீ இதை தான் சொல்லுவேன். மூஞ்சி மார்க்கெட் ஒழுக்கமா பேசணும்னா பேசவே வேண்டாம். பொழுதுனைக்கு எங்க அம்மாவை வந்து இழுத்துட்டே இருக்கிற. எங்க அம்மாவை பொழுதுனைக்கு ஒண்ணு இழுக்க சொன்னாங்களாடா பிச்சைக்காரனாயே. கையை பிடிச்சி வர இழுப்பியா? கையை பிடிச்சி இழுப்பியா? எட்டி உதச்சு போடுவேன். இழுப்ப என்னன்னு சொன்னாங்க? என்ன வெங்காயத்தை சொன்னாங்க? ஏன் கல்யாணம் பண்ண? நான் கேக்குறது ஏன் கல்யாணம் பண்ண? ஏன் கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ண நான் உன்னை எதுக்கு போய் பண்றேன்? உன்னையே நான் பண்றேன். கருமம். நீ போய் யாராவது பண்ணுவாங்களா? நீ இப்போ ஒரு சமாதானம் பண்ண வேணும், ஒரு வெங்காயம் வேணும். இப்போ எந்த ஒரு ஆமா. ஏன் அப்ப நீ திங்கிறது இல்லையா? நீ என்ன இதா சாப்பிடுற? வந்துரு. அப்ப நான் தானே ஆக்கி போடுற, அதான் தின்னுட்டு தானே இருக்கிற. ஆமா சண்டை போடு. நேரங்கிட்ட நேரத்துல எதை வேணாலும் வாங்கிட்டு வந்து தந்து தொலையிற இல்ல. செய்ய முடியாதுடா. என்ன பண்ணுவ? இன்னொரு கல்யாணமா பண்ண போற? இன்னொரு கல்யாணமா பண்ண போய் பண்ணிக்க போ. மார்க்கெட்டை மூஞ்சியும் முடிச்சோன்னே வரும் பார்த்துட்டே இரு. கீழ் நிக்குது. எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லி போட்டுறேன். அது போடணும். ஏன்னா மனைவி இருக்கும்போது ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணா அதை கேட்பாங்க. அதுக்கு நானே வந்து கையெழுத்து போட்டு வேணான்னு உன்னை நானே தார வார்த்து கொடுத்துட்றேன். கேட்பேன். ஏன் பையனை பத்த? ஏன் என்ன ஏன் கல்யாணம் பண்ணா? அவனுக்கு 50,000 எனக்கு 50,000 போடு. ஆமா ஓ பையன் சொல்லிட்டாதான் பரவாயில்ல. நீ அதனாலதான் நான் வாயே பேசல. சரி நான் மூடிட்டு போ. நான் குடும்பம் பண்றேன். ஐயோ பிச்சைக்காரனாயே வாய் எழுதி போயிடும் உனக்கு தெரியுமா? ஆமா நான் என்னமே எடுத்துட்டு போறேன். நானே எதுவும் பண்ண முடியாது.
எடுப்பேன்டா. அப்ப நீ இதுல திங்கிறதே இல்லையா? என்னது? இதுல இப்ப நீ இதுல திங்கிறதே இல்லையா? இதுல எதுவுமே நீ இப்ப திங்கிறது இல்லையா? இந்த பிய நீத்துன்னு பக்கத்துல இருக்கிற நான் திங்கிறேன். முஞ்சிமா ஒர்க்கட்டை மாதிரி சைத்தானே பைத்தால அருமை அது உன்ட்டெல்லாம் பேசுறதோட செவுத்துக்கிட்ட நின்று பேசலாம். பேசு. நான் என்னமா பண்ணிட்டு பாரு, நீ பேசாத. இப்படி பேசுறோம் நினைச்சுக்கோங்க. அது அப்படியே அப்படியே ஒன்று நினச்சிக்கிறோம். சரி ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்குது. என்னமோ பண்ணு, நீ என்கிட்ட பேசாத தயவு செஞ்சு. இன்னுமே என்கிட்ட வந்து நீ எச்சாந்திரமா பேசுனீன்னா நான் என்னத்துக்கு பேசுனேன் சொல்லு. என்னன்னு சொல்லணும்? வெங்காயம்னு சொல்லணுமா? உப்பு இல்லை, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லணும். அது கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமாம் வாங்கி கொடு, வாங்கி கொடு. வேலையை பார்த்துட்டு இதுக்கு மேலே பேசணும்னு உனக்கு அவ்வளோதான், மூஞ்சி முறையில உடச்சி விட்ருவேன். நீ உடச்சி நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்கலாம். எப்படியோ கடந்துட்டு போகிறாங்க, வேலையை பார்த்துட்டு போ. ஒளிஞ்சு வச்சு